ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ட்ராவில் வெட்டிங் கார்டு ஃப்ரண்ட் டிசைன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ கிராஃப் பேப்பர் எடுத்துகிட்டு மேலே 1 போட்டு கீழே 2 போட்டுட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சா, இங்கே இருந்துட்டு ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு சென்ட்ரு பார்க்கறதுக்காக தான் இந்த சென்ட்ரு வச்சுட்டு இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே இப்படி 2ஆக டிவைட் பண்ணி விட்டுருங்க. 2ஆக டிவைட் பண்ணியாச்சா, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன கலர் வைக்கலாம்னா ஒரு மெரூன் கலர் மாதிரி வச்சுப்போம். இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு இந்த மெரூன் கலர், இங்கே வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துட்டு இதை நல்லா அப்படியே கீழே வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வேணான்னு வச்சுருவோம். இப்போ இது இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு நம்ம சந்தன கலரில் கொடுப்போம். இந்த மாதிரி லைட் சந்தன கலர் கொடுத்துப்போம். இப்போ இங்கே இம்போர்ட் போயிருங்க. இம்போர்ட் போயிட்டு இந்த மாதிரி கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பேக்ரவுண்ட் டிசைனு, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதை இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. ரைட் கிளிக் பண்ணாலே ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இங்கே எனக்கு ஆனில் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த நார்மலில் போயிட்டு ஓவர்லேன்னு கொடுத்துருங்க. ஓவர்லேன்னு கொடுத்தோன்னே இப்போ இதுக்கு கலர் வந்து அதுக்கு ஏற்றது மாதிரி வந்துருச்சா. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை வந்து இங்கே பாக்ஸ் போட்டு ட்ரிம் பண்ணிடுவோம். ரெண்டுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ரிம்னு கொடுத்துருங்க. இதை இப்போ டிலீட் பண்ணிடுங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இங்கே பக்கத்துலேயும் இப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு அந்த லைன் வந்து தெரியக்கூடாது. இப்போ இந்த லைன் தெரியலையா, இங்கே எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கா, அதையும் இங்கே இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்துட்டு இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ரிம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ ரெண்டுமே இங்கே செலெக்ஷன் ஆகி போயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த விநாயகர் அப்பாக்காரா, இந்த விநாயகர் அப்பா வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு வெட்டிங் இன்விடேஷன் வச்சுருவோம். இதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இங்கே ஃபோட்டோ எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபோட்டோக்கு வந்துட்டு நம்ம இங்கே கிராஃப் பேப்பர் இருக்குல்ல, இங்கே உள்ளே போட்டிங்கன்னா காமன் ஷேப்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு போயிட்டு இதை கிளிக் பண்ணால் நமக்கு நிறைய ஷேப்ஸ் வரும். அதில் வந்து நான் இந்த ஹார்ட் ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஹார்ட் ஷேப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பெருசாக அப்படி போட்டுப்போம். இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு இப்படி குட்டியாக வச்சுக்கோங்க. இது உள்ள மாதிரி குட்டியாக வச்சாச்சா, இது இப்போ இங்கே தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சுட்டு இப்போ இந்த ஹார்ட் இருக்குல்ல, இந்த ஹார்ட்டுக்கு வந்து இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூலை வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கோல்டு கலர் மாதிரி கொடுத்துப்போம். இந்த இடத்துல இந்த டார்க் எல்லோ, இந்த இடத்துலையும் இந்த டார்க் எல்லோ, இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கொடுத்துப்போம். இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைட் எல்லோ கொடுப்போம். இதுக்கு வந்து அவுட்லைன் வேணான்னு கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிக் இன்சைன் கொடுத்துட்டு இந்த ஹார்ட்டில் கொடுத்துருங்க. வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிக் போயிடுங்க. எடிட் பவர் கிளிக் போயிட்டு இதை நம்ம வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப்பில் இது வந்து எப்படி வரணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் சின்னு கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. இப்போ இதை அரேஞ்ச் ஆர்டர் டு பேக்குன்னு கொடுத்துருவோம். பேக் ஆஃப் பேஜுன்னு கொடுத்தாச்சா, இதை இங்கே தனியாக வச்சு எடிட் பண்ணிப்போம். கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவை இந்த ஷேப் டூலை வச்சுட்டு இப்படி உள்ளே விட்டுருங்க. நம்மளுக்கு அந்த தலையும் மட்டும்தான் வெளில தெரியணும். இப்போ இந்த ஹார்ட் இருக்குல்ல, இந்த ஹார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கொடுத்துப்போம். ஆட்ரிபியூஷன் சைட் ஆப்புக்குள்ள அதை இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஹார்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துப்போம். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து கூடாது, அவுட்லைன் வந்து எடுத்துரும். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துட்டு வச்சுருங்க. ஓகேவா, இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஹார்ட் மேலே வச்சுருங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துட்டு இதை இப்படி கொஞ்சம் இங்கே சைடில் வச்சுருவோம். ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துப்போம். பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு இந்த ஷேப் டூலுக்குள்ள ஷேப் டூல் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி வளைச்சி வச்சுக்கோ. இதுக்கு எந்த கலர் கொடுப்போன்னா இங்கே போயிட்டு
இந்த ஹேண்டிபுட் சைடு அப்னு கொடுத்துட்டு இந்த கோல்டு கலர் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து இது கொடுத்துருங்க. அப்படியே கவுண்டர் டூல் இருக்குல்ல, கவுண்டர் டூல் வச்சுட்டு இதுக்குள்ளே ஒன்றே வச்சுக்கோங்க. சைஸு கொஞ்சம் தெரிகிற மாதிரி. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் அப்பார்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்து ஹேண்டிபுட் சைடு அப்பர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இந்த காஃபி கலர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த நடு பாக்ஸுக்கு கொடுத்துருவோம். இது இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் ஆர்டர் டு ஃப்ரண்ட்டில் வர வச்சுருவோம். இதில் வந்துட்டு நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம்ல, இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். நேமுக்கு வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த டேட்டுக்கு வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துப்போம். நம்ம இந்த பாக்ஸுக்கு இன்ஃப்ராக்ஷன் ஃபில் டூல் கொடுத்தோம்ல, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம், கொஞ்சம் கோல்டு தெரிகிற மாதிரி. அவ்வளோதான். நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி டிசைன் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு இங்கே பண்ணுவோம். இங்கேக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். பாக்ஸ் போட்டுட்டு அது எல்லோ கலர் கொடுத்துருவோம். இங்கே வேணாலும் நம்ம இங்கே இந்த டிசைன் வச்சோம்ல, அதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கார்டுக்கு ஃபுல்லாக வச்சிரும். இந்த மாதிரி இந்த கார்டுக்கு நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போடுற டிசைன் பார்ப்போமா. இப்போ ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஷீட் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கும் இதே கலர் கொடுத்துரும். நம்ம இந்த டிசைன் தானே அங்கே கொடுத்தோம். இதே ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு திருப்பி நார்மலில் போயிட்டு ஓவர்லேன்னு வச்சுட்டு இப்போ இந்த ஷீட் ஃபுல்லாக நம்ம வந்து அதை வச்சுப்போம். இது அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இங்கிட்ட இப்படி பக்கத்தில் வந்து இது பக்கத்தில் வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்மளுக்கு அந்த லைன்லாம் தெரியாத மாதிரி. இப்போ தெரியலையா, இதை வந்துட்டு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இப்படி போட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ரிம்னு கொடுத்துரும். அவ்வளோதான், நமக்கு இப்போ இதை ட்ரிம் ஆகி போயிருக்கும். இதுக்கும் இப்படியே மாதிரி வச்சுட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ரிம்னு கொடுத்துரும். இப்போ இந்த பாக்ஸை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போட்டு வச்சுருக்கோம்ல இந்த ரெட் கலர், இதை வந்து அப்படியே காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துக்கிட்டு இந்த பேஜில் வந்துட்டு கண்ட்ரோல் வீன்னு கொடுத்து பேஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நல்லா இப்படி பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிக்கிட்டு இங்கே இப்படி இந்த ஓரத்தில் இப்படி வந்து வச்சுருங்க. இதை நல்லா இப்படி ஓரத்தில் வச்சுருங்க. இது இப்போ அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இதே பேஜுக்கு வந்துக்கோங்க. இங்கே வந்துட்டு நம்ம இங்கே கோல்டு கலரில் கொடுத்துருக்கோமா, இதை அப்படியே காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துக்கிட்டு இந்த பேஜில் வந்துட்டு கண்ட்ரோல் வீன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை இந்த ஹேண்டிபுட் சைடு ட்ராப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ரெண்டாவது கொடுத்ததுக்கு கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு இன்ட்ராக்ஷன் ஃபில் டூலை வச்சுட்டு இது நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். கோல்டு கலர் மாதிரி வந்துடுச்சா, இப்போ இதை டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக இதில் வச்சுட்டு இதை சின்னதாக்கி நடுவில் இந்த மாதிரி சின்னதாக்கி இதை அப்போ அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இந்த விநாயகர் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம் குட்டியாக. சாச்சா, இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம்ல மேட்ரு, அந்த மேட்ரு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கிட்ட வச்சுருவோம். இப்போ இந்த விநாயகர் இந்த நேமுக்கெல்லாம் மட்டும் ரெட் கலர் கொடுத்துப்போம். ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டு, டெம்பிள் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரெட் கலர் கொடுத்துப்போம். அது எல்லாத்துக்கும் ப்ரௌன் கலர் ஷிஃப்ட் அமுக்கிட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் கொடுத்துப்போம். அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளாக வந்துட்டு இது ஃப்ரண்ட் பேஜ், இது வந்துட்டு உள்ளே வருது, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக.